இங்க ஒரு பிடி டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்த பர்த்டேன்னு சொல்லி ஒரு சாக்லேட் கொடுக்குறான். அந்த பசங்க கொடுத்த அந்த சாக்லேட் சாப்பிட்டதுமே கொஞ்ச நேரத்திலேயே அந்த டீச்சர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிந்து எந்திரிச்சு பாக்குறாங்க. அவங்கள தவிர அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்படியே மெதுவா எந்திரிச்சு ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. அந்த வாட்ச்மேன் அவங்களுக்கு கேட்ட ஓபன் பண்ணி விடுறான். அவங்க வெளியே வரவும் ஒரு ஆட்டோவும் தனியும் அதுல ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த டீச்சருக்கு என்ன நடந்ததுன்னே தெரிய வருது. இப்ப நடந்த விஷயத்தை அந்த டீச்சர் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் புரிஞ்சுக்காம அவங்க மேலேயே கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ இந்த பசங்களை பழி வாங்குறதுக்காக அந்த டீச்சர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு தர சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆபீசருமே அந்த பசங்க இருக்க இடத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சு அந்த டீச்சருக்கு அந்த அட்ரஸ் சொல்லி ஒரு ஆட்டோல ஏத்தி அனுப்பி வைக்கிறாரு. அந்த டீச்சருமே அந்த பசங்க இருக்க இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தனியா அவங்க ரூமுக்கு போறாங்க. அந்த பசங்களும் ஒருத்தன் அவன் போன்ல எடுத்து வச்சிருக்க வீடியோ காமிச்சு இங்க இருந்து போனா அதை நெட்ல போட்டுருன்னு பிளாக்மெயில் பண்றான். ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த டீச்சர் கதவை போட்டுட்டு அங்க இருக்க அந்த 4 பேர்த்தையும் போட்டு பயங்கரமா புரட்டி எடுக்கிறாங்க. அதுல இருந்து 2 பேர் தப்பிச்சு போக பாக்குறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் அவங்க 2 பேர்த்தையும் உள்ள எடுத்துட்டு வந்து பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. சோ இங்க 4 பேர்த்தையுமே ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணி ஒரு நாட்டு வடியை செட் பண்ணிட்டு அந்த திரியை பத்த வச்சுட்டு இங்க வெளியே வந்துடுறாங்க. இவங்க செஞ்சது கரெக்ட்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.